ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்தியன் பேங்க்கோட இண்டோஆசிஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தியன் பேங்க் இப்போ அவங்க இண்டோஆசிஸ் அப்ளிகேஷனில் புது ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி இண்டு ஸ்மார்ட்டுங்கிற பேரில் புது ஆப் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் இண்டு ஸ்மார்ட்டுங்கிற ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வெல்கம் டு YT Money. இப்போ நம்ம இந்த பழைய இண்டோஆசிஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. ஸ்விட்ச் டு இண்டு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லி நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் இண்டு ஸ்மார்ட்டுங்கிற அந்த இந்தியன் பேங்க்கோட புது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அலோ கொடுத்துக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ரெஜிஸ்டருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே சில இந்த ஆப்பினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்த்து கீழே இருக்க இந்த ஐ அக்ரி அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இண்டு ஸ்மார்ட் ஆப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இந்த பேஜில் சிஃப் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிஃப் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய கஸ்டமர் நம்பர் தான். இந்த கஸ்டமர் நம்பர் நமக்கு நம்மளுடைய பாஸ்புக்கில் அவைலபிளாக இருக்கும். அந்த கஸ்டமர் நம்பரை யூஸ் பண்ணி இந்த ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய பேங்க்கினுடைய பாஸ்புக்கில் CAF நம்பர்னே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இந்த டேப்பில் என்ட்ரு பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகி அலோ இண்டு ஸ்மார்ட் டு மேக் கால்ஸ் அண்ட் SMS அப்படிங்கிற இந்த டேப் நமக்கு ஓப்பன் ஆகும். இங்கே அலோ கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம இந்தியன் பேங்க்கில் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய சிம்மை நம்ம செலக்ட் பண்ணி சென்ட் SMS அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய ஃபோனுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிக்கும். நம்ம இந்த இடத்துல எந்த ஸ்டெப்புமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த OTPயை ரீட் பண்ணி இதுவே நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் இந்த அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற காலம் வரும். இந்த அத்தன்டிகேஷனில் இந்த ஆப்பில் லாகின் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டெபிட் கார்டு, இன்னொன்று எம்பின், மூணாவதாக இருக்கிறது க்ரீன் பின். டெபிட் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய டெபிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், நம்மளுடைய டிரான்சாக்ஷன் பின் இதெல்லாம் போட்டு இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் வந்து எம்பின். நம்ம பழைய ஆப்பில் இண்டோஆசிஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எம்பின்னை யூஸ் பண்ணியும் இந்த ஆப்பில் நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். மூணாவதாக இருக்க க்ரீன் பின்ங்கிற ஆப்ஷன் பிரான்ச்சில் போய் நம்ம லாகின் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த ஸ்டெப்பில் எம்பின் மூலமாக இந்த ஆப்பில் எப்படி லாகின் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த எம்பின்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இண்டோஆசிஸில் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த 4 டிஜிட் எம்பினை இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்து கண்டினியூங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் செட் எம்பின் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இந்த எம்பின்ங்கிறது இந்த ஆப்பில் லாகின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பின். இது வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்கணும். அந்த 6 டிஜிட் நம்பரை இந்த மேலே இருக்கக்கூடிய என்டர் எம்பின் அப்படிங்கிற டேபில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே நம்பரை கீழே இருக்கக்கூடிய ரீஎன்டர் எம்பின் அப்படிங்கிற டேப்லையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்சர்ட் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகிட்டு செட் டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். டிரான்சாக்ஷன் பின்னுங்கிறது நம்ம இந்த ஆப்பில் ஏதாவது மணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது அப்போ வரக்கூடிய டிரான்சாக்ஷன் பின் தான். இந்த 6 டிஜிட் பின்னையும் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த பின் எம்பின் மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பின்னை செட் பண்ணிக்கலாம். அந்த டிரான்சாக்ஷன் பின்னை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஎன்டர் டிரான்சாக்ஷன் பின் அப்படிங்கிற காலத்துலையும் நம்ம அந்த அதே பின்னை என்ட்ரு பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் எம்பின் அண்ட் டிரான்சாக்ஷன் பின் ரெண்டும் செட் ஆகிடுச்சு. அடுத்து செக்யூரிட்டி கொஷின் செட் பண்ணுற பேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற இந்த டேப் கேட்கும். இதில் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஜில் நமக்கு 3 செக்யூரிட்டி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எம்பின் அல்லது டி பின் இந்த 2 பின்னில் எந்த பின் நம்ம மிஸ் பண்ணிட்டாலோ இந்த பின்னை மறுபடியும் ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டி கொஷின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய ட்ரீம் ஜாப், உங்களுடைய ஃபேவரட் கேம், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இதில் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான கொஷின்ஸை செலக்ட் பண்ணி இந்த 3 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த ஆன்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 கொஷனுக்கும் ஆன்சர் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட செக்யூரிட்டி கொஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் ப்ரொசீட் டு லாகின் அப்படிங்கிற இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதுக்கு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபஸ்ட்டு லாகின் பேஜுக்கு வந்துடும். நீங்கள் செட் பண்ண எம்பின் வச்சு இந்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுடைய பயோமெட்ரிக் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான புது ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத
ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பில் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பினுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பழைய இண்டோஆசிஸ் ஆப் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய புது ஃபியூச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை இதில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இதில் பார்த்துக்க முடியும். நம்ம பின் அண்ட் ரீசெட் ஆப்ஷன்ஸ் இதில் பண்ணிக்க முடியும். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸும் அந்த ஆப்பை விட ஈஸியாக இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்பில் நம்ம இந்தியன் பேங்க் மூலமாக எதுவும் லோன் அப்ளை பண்ணுறது மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய டிஜிட்டல் லோன்ஸ் இதில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான புது ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.